தூத்துக்குடி நெல்லை தேசிய நெடுஞ்சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்ற இரு இளைஞர்கள் 50 அடி பள்ளத்தில் விழுந்து படுகாயமடைந்தனர். டிசம்பர் மாதம் பெய்த கனமழையில் அடித்து செல்லப்பட்ட சாலையை 8 மாதங்கள் கடந்தும் நெடுஞ்சாலைத்துறையினர் சீரமைக்காததால் வாகன ஓட்டிகளை பழிவாங்கும் மரணப்பள்ளமாக அது மாறியுள்ளதாக அச்சம் தெரிவிக்கும் வாகன ஓட்டிகள் போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்தும் விரைவில் பள்ளத்தை மூடி சாலையை சீரமைக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். டிசம்பரோட அந்த வெள்ளத்தோட அந்த பாலம் அடிச்சு போயிட்டு இதோட 8-9 மாசம் ஆச்சு. இன்னும் அந்த பாலம் போடாம வச்சிருக்காங்க. நைட்டு வர்றவங்க பள்ளத்துல விழுந்துடுறாங்க. நிறைய உயிர் சேதங்கள் ஆயிட்டு. இதோட ஒருத்தங்க உயிர்ச்சாயிருக்கு. 10-15 பேருக்கு கைகால் முறி விழுந்திருக்கு. ஒரு சின்ன பேரிகார்டு வச்சிருக்காங்க. அதுல விழிப்புணர்வு இல்லாம இருக்கு பாத்துங்க. ஆமா, சீக்கிரம் பாலத்தை போடணுங்க. தூத்துக்குடியில் உள்ள லோக்கல் மக்கள் அவங்களுக்கு இதுல வெள்ளம் அடிச்சுட்டு போறது தெரியும். இதுல பள்ளம் இருக்குங்கிறது தெரியும். வெளியூர்ல இருந்து வர்றவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அது தெரியாம நிறைய பேர் விழுந்துடுறாங்க. புதிய வெளிச்சமே இல்லாம இருக்கு. அது ஒரு சின்ன வெளிச்சம் இருந்துச்சுன்னா மக்கள் பாதுகாப்பா போறதுக்கு, அதை கடந்து போறதுக்கு உதவும். வெளிச்சத்தை ஏற்படுத்தி விடுங்க. சீக்கிரம் இந்த பாலத்தை போட்டு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. மத்திய அரசு சீக்கிரம் முயற்சி பண்ணணும். நிறைய அமைச்சர்கள் வராங்க. இந்த நேரு எம்எல்ஏ எல்லாருமே இந்த ரோட்ல போறாங்க. யாருமே இதை கண்டுக்க மாட்டேங்காங்க. கொஞ்சம் சீக்கிரம் கொஞ்சம் பார்க்கணும். அடுத்த ஒரு வீழ்ச்சியா வர அளவுக்கு இருக்கக்கூடாது. சீக்கிரம் அதுக்கு முன்னாடி ஸ்டெப் எடுத்து முயற்சி பண்ணணும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.